கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால இந்த 4 மாதங்களை முடித்து இந்த 5ஆம் மாதத்தின் 1ஆம் நாளை கர்த்தர் காண செய்திருக்கிறார். இந்த 4 மாதங்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி வந்தார். பல சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி வரும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்து இந்த 5ஆம் மாதத்தின் 1ஆம் நாளிலே கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணித்துளிகளையும் கர்த்தர் தமது நன்மையினாலே, தமது கிருபையினாலே நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றும். கர்த்தருடைய கிருபை நம் தேவைகளை சந்திக்கும். கர்த்தருடைய கிருபை நம் உடைக்கப்பட்ட நேரத்தில் நம்மை உருவாக்கும். கர்த்தருடைய கிருபை நாம் சோர்ந்து போகிற நேரத்தில், உள்ளத்தில் தோய்வு வருகிற நேரத்தில், பலவீனப்படுகிற நேரத்தில் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் நடத்துவது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் விளங்குகிறது. நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானதாக இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. நம் வாழ்ந்து கொண்டிருப்பதே கர்த்தருடைய கிருபையினால. ஆகவே இந்த மே மாதம், இந்த 5ஆம் மாதத்தில் கர்த்தர் தமது கிருபையினாலே நடத்துவார். என் கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபையில் பல காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்பான காரியங்கள், நம்முடைய தேவைகள், ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை பூரணமாய் விளங்கும். நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என் கிருபை மாத்திரமே உனக்கு போதும். எதை குறித்தும் நீ கலங்காது, எதை குறித்தும் நீ பயப்படாதே. இந்த மாதத்தின் தேவைகளை குறித்தோ, இந்த மாதத்தில் இருக்கிற போராட்டங்களை குறித்தோ, இந்த மாதத்தில் இருக்கிற மலைகளை குறித்தோ, இந்த மாதத்தில் இருக்கிற மதில்களை குறித்தோ நீ கலங்காதே. என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் தமது கிருபையினாலே நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அந்த நாளிலே கவலையோடு காணப்படலாம். கவலைகளை மறந்து கர்த்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். என் கிருபை உனக்கு போதும் என்ற கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நீ கொடுத்த இந்த பலனுள்ள வார்த்தைக்காய் நன்றி அப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்றே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 5ஆம் மாதம் முழுவதிலும் உமது கிருபை மாத்திரமே என்னை நடத்தும் என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த 5ஆம் மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளிகளையும் உமது கிருபை மாத்திரமே நடத்தும் என்பதை விசுவாசிக்கிறேன். கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. கொடுத்த இந்த பலனுள்ள வார்த்தைக்காய் நன்றி. கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி. உம் சமூகத்தில் இருக்கிறேன், உம் சமூகத்தில் காத்திருக்கிறேன். உமது கிருபையினால் என்னை நடத்துவீராக. காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். இந்த 5ஆம் மாதத்தை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். தைரியத்தோடு, உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு கர்த்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். அவரை மாத்திரமே பற்றி கொள்ளுங்கள். அவர் கிருபையினாலே உங்களை அனுதினமும் நடத்தி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.